வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான சோர்ஸ் மெட்டீரியலை அனலைஸ் பண்ண போறோம். உங்க சுய மதிப்ப, அதாவது உங்க பர்சனல் வேல்யூவ எப்படி படிப்படியா உயர்த்துறதுங்கிறத பத்தி தான் இந்த வழிகாட்டி சொல்லப் போகுது. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில முன்னேறணும், மத்தவங்க நம்மள மதிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? இதுக்கெல்லாம் ஏதோ மேஜிக் தேவையில்லைங்க. நிரூபிக்கப்பட்ட சில கொள்கைகளை ஃபாலோ பண்ணாலே போதும். அது எப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமா டீட்டெயில்டா இப்ப பார்க்கலாம். சரி, விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துல உங்களுடைய மதிப்பையோ அல்லது உங்களுடைய பயனையோ நீங்க எப்படி அளவீடு செய்றீங்க? உங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா நாம இப்போ எங்க இருக்கோம்னு தெரிஞ்சாதான் அடுத்து எந்த பாதையில போகணும்னு நாம முடிவு பண்ண முடியும். சரியா? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்களை இந்த சோர்ஸ் ரொம்ப அழகா 4 பகுதியா பிரிச்சிருக்கு. 1 உண்மையான மதிப்புனா என்ன, 2 சமூக ரீதியான மதிப்பு, 3 நிதி ரீதியான மதிப்பு, 4 இதையெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறது அப்படிங்கிற இறுதி முடிவு. வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். உங்க உண்மையான மதிப்பை வரையறுக்கிறதுக்கான அடித்தளம் இதுதான். முதல்ல மதிப்பு அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அது ஒரு நபரோட முக்கியத்துவம் அல்லது அவரால மத்தவங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது தான். ஒரு ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயா இருக்கட்டும், யாருக்கு ரொம்ப மதிப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யார் ஒருத்தர் பிரச்சனைகளை தீர்க்கிறாரோ, மத்தவங்களுக்கு உதவியா இருக்காரோ, அவரை தான் எல்லாரும் தேடுவாங்க. ஆக உங்க உண்மையான மதிப்பு அப்படிங்கிறது நீங்க எந்த அளவுக்கு சமூகத்துக்கு பயனுள்ளவரா இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அமையுது. ஆனா இந்த மதிப்பை சும்மா சாதாரணமா உட்கார்ந்த இடத்துல இருந்து ஏத்திட முடியாதுங்க. இந்த சோர்ஸ் மெட்டீரியல் ரொம்ப தெளிவா சொல்லுது, நாம சில கடினமான விதிகள் மற்றும் கோட்பாடுகளை பின்பற்றியாகணும்னு. ஏன் இது கடினமான விதிகள்னு சொல்றாங்க? ஏன்னா இது உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உங்களை வெளியே வர சொல்லும். வெற்றிக்கு ஷார்ட்கட்டே கிடையாது. உறுதியான சில முடிவுகளை எடுக்க நாம தயாரா இருக்கணும். அந்த கடினமான விதிகளை ரொம்ப அழகா 2 படிகளா பிரிச்சிருக்காங்க. முதல் படி சமூக ரீதியா உங்க மதிப்பை அதிகரிக்கிறது. 2வது படி நிதி ரீதியா உங்க மதிப்பை அதிகரிக்கிறது. இந்த 2 ஸ்டெப்ஸ் தான் நம்மளோட ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் தீர்மானிக்க போகுது. இதுல முதல் படியான சமூக மதிப்பு பத்தி இப்ப பார்க்கலாம். இத மனிதர்களுடனான கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வழிகாட்டி நமக்கு தரும் மிக முக்கியமான அட்வைஸ் இதுதான். வேற எதை பத்தியும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி சமூகத்துல உங்களோட மதிப்பை நீங்க உயர்த்தணும். நம்ம மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பழகுறோம் அப்படிங்கறது தான் எல்லாத்துக்கும் ஆணிவேர். நீங்க என்னதான் பெரிய ஜீனியஸா இருந்தாலும் சரி, மத்தவங்க கூட எப்படி இணைந்து செயல்படுறீங்க அப்படிங்கிறது தான் உங்க உண்மையான மதிப்பை தீர்மானிக்கும் முதல் படி. இப்போ நான் ஒரு நம்பர் சொல்ல போறேன். இத கேட்டா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. 80%. ஆமாங்க, 80%. இது என்ன நம்பர்னு கேக்குறீங்களா? எந்த ஒரு வேலையிலையும் உங்க வெற்றியை தீர்மானிக்கிறதே இந்த 80% தான். உங்க சொந்த திறமை, நாலேஜ் எல்லாமே வெறும் 20% தான். மீதி இருக்கிற அந்த 80% மனிதர்களை நீங்க எப்படி கையாளுகிறீர்கள் அப்படிங்கிற உங்க திறமைய மட்டுமே பொறுத்தது. மத்தவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, பிரச்சனை வந்தா அதை எப்படி சுமூகமா தீர்க்கிறீங்க, மத்தவங்க உங்க மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க, இதெல்லாம் தான் அந்த 80%. என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? இந்த பிரம்மாண்டமான 80% விதியின் காரணமாதான் சமூக தொடர்பை கையாள்வது உங்க வெற்றியின் மிக முக்கியமான தூண்களில் ஒன்று அப்படின்னு திட்டவட்டமா சொல்லப்படுது. நீங்க மனிதர்கள் கிட்ட சரியா பழக கத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கான வெற்றி கதவுகள் தானாகவே திறக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நாம பார்க்க போறது படி 2, நிதி மதிப்பு. அதாவது உங்க மதிப்பை நிஜத்துல எப்படி வளர்க்கறதுங்கிற பகுதி. உங்க சமூக மதிப்பை நீங்க ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியாச்சுன்னா உங்க அடுத்த ஃபோக்கஸ் அப்படியே நிதி வளர்ச்சியில இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்க உருவாக்குன அந்த வலுவான மனித தொடர்புகள் எப்படி உங்களுக்கு பணமா, வாய்ப்புகளா மாறும்னு. உங்ககிட்ட ஒரு சூப்பரான சோஷியல் ஸ்கில் இருந்தா புதிய வாய்ப்புகளை நீங்க ஈஸியா ஈர்க்க முடியும். புது கிளைண்ட்ஸ் பிடிக்கலாம், லாபகரமான பிசினஸ் டீல்ஸ் பேசலாம், சரியான கூட்டாளிகளை உருவாக்கலாம். உங்க சோஷியல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி உங்க வருமானத்தை அப்படியே பல மடங்கு பெருக்க முடியும். சரி, இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கத்துக்கிட்ட விஷயங்களை எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இன்னைக்கு இதை நிறைவு செய்றேன். உங்க உண்மையான மதிப்பை உயர்த்த இந்த சரியான கொள்கைகளை நீங்க இப்பவே பயன்படுத்த ஆரம்பிக்க போறீங்களா? அந்த 80% சமூக விதியை மாஸ்டர் பண்ணி உங்க உச்சக்கட்ட நிதி மதிப்பை நீங்க இன்றே திறக்க தயாரா? இத பத்தி தீவிரமா சிந்திச்சு பாருங்க. இன்னிக்கே செயல்பட தொடங்குங்க. இந்த அருமையான தகவல்களோட அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள்.